குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல் செய்ய போகிறோம். நான் பாருங்கள் 2 உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மிளகாய் காஷ்மீரி சில்லி 2 வரமிளகாய், பூண்டு ஒரு முழு பூண்டை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சோம்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த உருளைக்கிழங்கை சீவி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கோட தோல் சீவி எடுத்துட்டேன். இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த டிசைனில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படி கட் பண்ணால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரியல் பண்ணலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். இது நான்ஸ்டிக்குன்னா உங்களுக்கு அதிக அளவுக்கு எண்ணெய் பிடிக்காது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். எனக்கு இந்த எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, உருளைக்கிழங்கை மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா அதுவாகவே மூடி வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுவாகவே சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டேன். இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சுருக்க பொருட்கள் பூண்டு, வெங்காயம், சோம்பு, மிளகாய், உப்பு, இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு எவ்வளவு கிறிஸ்பாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா வகையான சாதத்துக்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கோட் ஆகுற மாதிரிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கருவேப்பிலையை தூவிடலாம். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் மீன் வறுக்கும்போது, கருவாடு வறுக்கும்போது இந்த மசாலாவை போட்டு வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் தான் இந்த பூண்டு வறுவல், இந்த உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.